தொகுதியில அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சற்றே குறைய 101 இடங்களுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய நிலையில 56 இடங்கள்ல திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. 26 இடங்கள்ல அதிமுக கூட்டணியும் 19 இடங்கள்ல தற்போது தாவேக்க முன்னிலை அப்படிங்கிற ஒரு நம்பர் 26-19 ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு நம்பரா இது மாறி இருக்கா சாமிநாதன்? ஆமா சார், நிச்சயமா மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி யார் என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவுல தபால் வாக்குகளாகத்தான் இருந்தாலும் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தான் போட்டியிட்ட அவினாசி தொகுதியில பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நாம பார்க்கிறோம். ஆமாம், இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சார் விஐபி தொகுதிகளில் பல இடங்கள்ல பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமா நீங்க அதிமுக ஒரு விஷயம் பண்ணாங்க சார், அமைச்சர்கள் தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடாம கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறாங்க. அந்த இடத்துல எல்லாம் கூட்டணி கட்சிகளை பொருட்படுத்தாமல் மக்கள் தாவேக்காவை நோக்கி நகர்ந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. நீங்க கிட்டத்தட்ட அது ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமா நம்ம அண்மை காலமாக கடந்த விவாதங்களை சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் பாஜக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியில் அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். அங்க பொறுத்தவரைக்கும் அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டி ஒரு நேரடி போட்டியாக இருந்தார். அதை தாண்டி தாவேக்க சார்பில் பிரபு அங்கு களம் கண்ட ஒரு வேட்பாளரை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். தற்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் அடிப்படையிலான முதல் சுற்று முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்பர் மாறி இருக்கு சாமிநாதன், 27-20 அப்படிங்கிற அளவுல முன்னணி நிலவரங்கள் இருக்கு. இது நிச்சயமா மதுரை மத்திய தொகுதியில இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி புதிய நீதி கட்சியின் சார்பில் களம் கண்ட பாஜக கூட்டணியில் என்டிஏவில் களம் கண்ட சுந்தர் சி தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் அமைச்சர் டி.ஆர். பழனிவேல்ராஜன் திமுக சார்பில் களம் கண்ட தொகுதி, அவர் பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி புதிய நீதி கட்சியின்